இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வரும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Proverbs 23:18. There is surely a future hope for you and your hope will not be cut off. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய துக்கத்திற்கு, உங்களுடைய பாடுகளுக்கு, உங்களுடைய வேதனைக்கு, உங்களுடைய நோய்க்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. காரணம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நாம் நம்பி இருக்கிறபடினால, அவருடைய வார்த்தையை நம்புகிறபடினால நிச்சயமாய் அவர் நம்முடைய நம்பிக்கையை வீண் போக விடமாட்டார். வேதம் சொல்கின்றது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் உலகத்தில் எதிர்பார்த்து வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை வேதனையின் வாழ்க்கையாய், கண்ணீரின் வாழ்க்கையாய், கவலையின் வாழ்க்கையாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கின்றார், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே நான் உங்களை உயர்த்துவேன். உங்களுடைய வாழ்க்கை இனி இருளடைந்த வாழ்க்கையாய் இருக்காது, வெளிச்சத்தின் வாழ்க்கையாய் நிச்சயமாய் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சமாதானத்திற்கு ஏதுவான வாழ்க்கையாய் இருக்கும். உலகத்தில் நீங்கள் படுகிற பாடுகளை எல்லாவற்றையும் நான் நீக்கி, உங்களுடைய நிந்தைகளை நீக்கி, உங்களுக்கு நான் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் இவ்விதமாக சொல்கின்றது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமாம். ஆமேன். தேவன் இந்த நாளில நம்முடைய இருதயத்திற்கு, நம்முடைய உள்ளத்திற்கு அவர் தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவாவே நித்திய கன்மலையா இருக்கிறாராம். நம்முடைய கர்த்தர் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய கன்மலையா இருக்கிறபடினால நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து என்கிற கல், அவருடைய வார்த்தை, அவர் மேல் நாம் கட்டப்பட்டிருக்கிறபடினால நாம் நிர்மூலமாகுவதில்லை, நாம் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தனக்குள்ளே அவள் சொன்னாள். இந்த நாளில நாம் ஒரு விசுவாச அறிக்கையை நம்முடைய இருதயத்தில் நாம் சொல்வோமா? வாயினாலே நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நான் முழுவதுமாய் நம்புகிறேன். எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய வேதனை, என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் நீக்குவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்வோம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கையை பார்ப்பார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பூரண சமாதானத்தை கொடுத்து விடுதலை கொடுப்பார். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலே வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே அப்பா, எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், நிந்தைகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் முடிவை வைத்திருப்பதற்கு உமக்கு நன்றி. அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி நீர் நன்மையான காரியங்களை செய்ததற்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். God bless you. Jesus loves you.